எங்கள் வீட்டாண்டியே கோஸ்ட் இருக்குது. அன்றைக்கி நைட்டு நாங்கள் 12 மணிக்கு வந்து மேலே பிரியாணி செஞ்சோம் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னதுனால அப்போ வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்டுது. என்னடா இது சவுண்டில் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக கேட்குது அப்படின்னு சொல்லி நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு பின்னாடி வந்து முருங்கை மரம் ஒன்று இருக்குது. அந்த முருங்கை மரத்துலேருந்து தான் சவுண்டு கேட்டுது. ஒரு 2 வாட்டி தான் சவுண்டு கேட்டுது. அவ்வளோதான், நாங்களே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டோம். என் கூட இந்த 2 பேரும் அவ்வளோதான், ஆள் அட்ரஸே காணோம். ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க, அவங்க ஆள் அட்ரஸே காணோம். அதுதான் சரி நாங்கள் செக் பண்ண போகிறோம். சரி என்கிட்ட கேஜெட் இருக்குது. அப்போ கேஜெட்லாம் வச்சு யூஸ் பண்ணவே இல்லை. ஷார்ட்ஸ் எடுத்தோம், அதெல்லாம் எல்லாமே காட்ட முடியல. நான் வீட்டு மொட்டை மாடிலேருந்து எட்டி பார்க்கும்போது அப்போ சவுண்ட்லாம் கேட்டுது. ஆனால் சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா ஒரு மாதிரி இது பூனாவோட சவுண்டாக இல்லை எப்படின்னு தெரில. அது நேமாக பூனாவோட சவுண்டாக தான் இருக்கும். ஒரு மாதிரி குழந்தை அழுகிற மாரி இருந்தது. இங்கே நாய்ஸ் சவுண்ட் வெட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி அதான் செக் பண்ண போகிறோம். நான் தூங்கி இருந்ததுனால ஒரு தூக்க கலத்தில் பேசுகிறேன், கொஞ்சம் மன்னிச்சிங்க. மணி பார்த்தீங்கன்னா டைம் ஆகுதுன்னா மணி கரெக்டாக 12:30 ஆகுது. நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம் வாங்க. சரி டாஸ்க்கு இல்லை, சரி எங்களுக்கு டவுட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதனால் கேஜெட்டை வச்சு செக் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கூட 2 பேரும் வர போகிறாங்க. அவங்களும் நம்ம கூட கோஸ்ட் வீடியோ வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி வெளியெலாம் கூப்பிட்டு போக முடியாது, அதனால் நம்ம கூடி வீட்லேயே இருக்கிறதுனால அவங்க 2 பேர் கூப்பிட்டு வந்துட்டோம். 2 பேரும் லேடிஸ், அவங்கள கூப்பிட்றேன் பாருங்க. ஒருத்தவங்க பேர் மண்டோதரி, ஒருத்தர் பேர் குண்டோதரி. அப்படிலாம் இல்லை, அவங்க 2 பேரும் சிஸ்டர் தான். கூப்பிட்டோமா சிஸ்டர்ஸ்? இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் நம்ம கூட வீடியோ எடுத்து வர போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் கோஸ்ட் வீடியோ வரணும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால் 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அது ஸ்கூல் லீவில் நம்ம கூட இருக்காங்க. வேறு மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சி. நானே தூங்கிட்டேன். அப்புறமா வந்து இவங்களே வந்து இவங்க மூச்சு இருந்த பார்த்து நானே வீடியோ எடுத்து வந்தேன். இல்லை நானும் தூங்கிட்டு இருப்பேன், ஏன்னா எங்களுக்கு செம்ம டயர்டாக இருந்தது நான் வீடியோ எடுத்து வந்ததுனால. சரி வீடியோவில் போகலாமா வாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வீடு மொட்டை மாடிக்கு போவோம், அதுதான் ஒரு த்ரில்லாக இருக்கும். நம்ம கேஜெட் ஆன் பண்ணுவோம், வாங்க போகலாம். கேஜெட் ஆன் பண்ணிடுச்சு. அப்போது இவங்களை வச்சு எனக்கு சேஃபாக தான் இருக்குது, பயமாக இல்லை. பயப்படுவாங்களா இல்லை தெரியல. எனக்கு கேஜெட்டை பற்றி தெரியல. இது வந்து ஏதாச்சும் ஒரு அமாவாசை ஒரு காற்று வந்தால் மட்டும் தான் வந்து ரெட் அலர்ட் அடிக்கும். சரியா போகலாம். நீங்கள் எங்கன்னா வைப்போம். இது மாதிரி வைப்ரேஷன், இது கரண்ட் இல்லை, இங்கே வச்சா போகிறோம். சரியா கரண்ட்னால அடிக்கும், கரண்ட்லாம் இருந்தாலும் அடிக்கும். ஆனால் நார்மலாக வச்சா அடிக்காது. அதனால் இப்போ பேய் இதெல்லாம் பக்கத்தில் வந்தால் எல்லாரும் அடிக்கும். ஓகேவா? வாங்க கைஸ், மொட்டை மாடி போவோம். போகலாம் வாங்க, ஃபாலோ பண்ணாங்க. என் வீட்டுக்கு மொட்டை மாடி தான் இருக்கும். என் வீட்டு அதிகமாக அப்படியே கொஞ்சம் வீட்டு மொட்டை மாடி வரல. இப்போ வந்து என் வீட்டு மொட்டை மாடி வந்துடும். இல்லை வந்து எனக்கு பயமாகுதோ இல்லையோ, முத்துலட்சுமி ரொம்ப பயமாகுது போல. வேக ஊற்றுது. முத்துலட்சுமி வந்து ரொம்ப பயிடும். எங்கள் பேர் முத்துலட்சுமி, ரொம்ப பயப்படுற பொண்ணு. நம்ம வந்து கேஜெட் இருப்போம். சரி நம்ம வந்து சீரியஸாக பண்ணுவோம், விளாட்டா பண்ணாமல் வைப்போமா. ஃபஸ்ட் எங்கள் மொட்டை மாடியை பாருங்க எப்படி இருக்கும். சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேஜெட்டில் சவுண்டு வரல. அந்த சவுண்டு நான் அன்றைக்கி பிரியாணி செய்யும்போது சவுண்ட் எங்கே வருதுன்னா பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி அழுகுற சவுண்ட் வருது. அந்த வீட்டில் இருந்தால் கூட போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பின்னாடி பக்கம் போய் பார்ப்போம், இங்கேருந்து பார்ப்போம், இல்லை கீழே கூட இறங்கி போய் பார்ப்போம் வாங்க. வாங்க அண்ணனோட தனியாக விட்றீங்க. அன்றைக்கி தான் நின்றுட்டுருக்கோம், செம்மையாக சவுண்டு கேட்டுது. இந்த பாருங்கள் கீழே பாருங்கள், இந்த முருங்கை மரம் இருக்கா, இந்த முருங்கை மரத்தில் இருந்தால் சவுண்டே வந்து இந்த முருங்கை மரத்துக்கு கீழே நின்று தான் சவுண்டே வந்து அழுகுற மாரி. நம்ம கேஜெட்டை கீழே சவுண்டு கேட்குது, சவுண்டு கேட்கும் கேட்குது. இப்போ கேஜெட் உண்மையாக அங்கே எடுத்துகிட்டு போனால் அடிக்குது.
இப்போ சவுண்ட் கேட்கல. ஆனால் கேட்குற மாதிரி கட்லெட் அடிக்குது பாருங்க. ரெட்டு ஆரஞ்சு அடிக்குது. இங்கேயே வந்து அடிக்குது ரெட் அலர்ட்டு. ஆனால் கீழே போனால் அடிக்க தான் நினைக்கிறேன். ஒன்றும் கீழே போய் பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் தான் அது இருக்குது. ஆனால் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போக முடியாது, டவர் போட்டாங்க. அதில் பேக் சைடில் இருக்கும். வாங்க, இது வந்து கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். பின்னாடி பக்கம் தான் முருங்கை மரம் இருக்குது. போய் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, இதுதான் முருங்கை மரம். அதுவும் நம்ம வீட்டு முருங்கை மரம் பக்கத்துலேயே கிணறுலாம் இருக்குது. அது இப்போ செருப்புலாம் கட்டி வச்சுருக்காங்க முருங்கை மரத்தில். ஏன்னா முருங்கை மரத்தில் பேய் வந்து உட்காராங்க, அதனால் அது செருப்பு கட்டி வைப்பாங்க. பேய் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செருப்பு கட்டியும் சவுண்ட் வருது. நம்ம கிட்ட கேட்சிட்டாங்க, இதில் வைப்போம். அது சவுண்ட் வருதான்னு பார்ப்போம். ஆனால் மேலே இருக்கும்போது சவுண்ட் வருது. ஆனால் இவங்க வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், எதுவும் சவுண்டும் இல்லை. முருங்கை மரத்தை கிட்ட வைப்போம். சவுண்ட் வருதா பார்ப்போம். வாங்க. இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம், இந்த சவுண்டும் இல்லை. ஆனால் இவங்க முருங்கை மரத்தில் அப்போ வந்து சவுண்டை மட்டும் பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு. அடிக்குது ரெட்டாலாட்டு அடிக்குது. இப்போ முருங்கை மரத்தில் ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் அடிக்கல, கிட்ட அடிக்கல. இப்போ அடிக்கல, இவ்வளோ ஆச்சு. இதில் குழந்தை அப்போ நாள் அடிக்கலையோ? அடிக்கலை பாருங்க. இப்போது இவ்வளோ ஆச்சு தான் இருந்தது. அடிக்கலை பாருங்க. இது கிணத்துல செக் பண்ணலாங்க. கிணறு வந்து ஃபுல்லாக மூடி இருக்கு. கிணத்துல அடி இப்போ நேரம் முருங்கை மரத்தில் அடிச்சிருந்தது. அடி சவுண்டு வரல. இப்போ திடீர்னு இப்போ கிணத்துல அடிக்குது. கிணத்துல எப்படி சவுண்ட் வருதுன்னு தெரிலங்க. கிணத்துல சவுண்டு கேட்குது. முருங்கை மரத்தில் அடிச்சிருந்தது. முருங்கை மரத்தில் அடிக்கிறது அடிக்குது. இவ்வளோ முருங்கை மரத்தில் அடிச்சது எவ்வளோ அடிச்சிட்டு அடிக்க சவுண்டே கேட்கல. இப்போ வந்து நீ அந்த சீனில் போனோன்னா, கேமராமேன் சீனில் போனோன்னா சவுண்டே போயிடுச்சு. கிணத்துல அடிக்குது. வந்து இங்கே தான் நம்ம ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு மேலே மொட்டை மாடில் வச்சோம் அடிச்சுது. அப்புறம் கீழே வந்து வச்சோம் அடிச்சுது. அதுக்கப்புறம் அடிக்கலை. இப்போ கிணத்துல அடிக்குது. கிணத்துக்கிட்ட வந்தால் கிணத்துக்கிட்ட அடிக்குது. இப்போ அவ்வளோ வைப்ரேஷன் இல்லை. என் கேமராமேன் வந்து சேஞ்ச் ஆகும் போது வந்து வைப்ரேஷன் வந்து அடிக்க மாட்டேது. இப்போ என் கேமராமேன் வந்து முருங்கை மரத்துக்கிட்ட போனால் அப்போ அடிக்கலை. திருப்பி கிணத்துக்கிட்ட வந்தால் அப்போ அடிக்கலை. இப்போ அடிக்கலை. சுத்தமாக வரல சவுண்டே. நீங்கள் எது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இருக்குது. அதெல்லாம் ரெட் அலர்ட் ஒரு மாதிரி அடிச்சுட்டே காட்டிகிட்டே இருக்குது. சரிம்மா, இங்கே போயிடலாம். நீங்கள் இங்கே போய் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. ரெட் அலர்ட் அடிச்சுட்டே இருக்குது. ஆல்ரெடி 2 பேரும் பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க கூட. போகலாம் வாங்க. சவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. உங்களாம் ஃபீல் பண்ணுறீங்களா? தெரிஞ்சா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? 2 பேரும் ஃபீல் பண்ணுற மாரி தெரிலன்றாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாரி தெரிஞ்சு
எங்கள் இடத்துலாம் பின்னாடி இந்த சைடில் சுற்றி வரலாம், சைடில் சுற்றி போகலாம். இந்த மாதிரி இந்த இடமே கொஞ்சம் காடு மேலாக தான் இருக்கும், எல்லாம் கொஞ்சம் காலி இடமா இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு பேக் சைடு. ஆனால் பேக் சைடில் நைட்டில் மோஸ்ட்லி வரவே மாட்டோம். ஆனால் இப்போ வந்து சுற்றி நேரம் இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சிண்டு வர கட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம நடக்குது. ஏய் சிண்டு ஒரு கடை மிஷினே ஆஃப் ஆயிடுச்சுங்க. மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ. ஏய் சிண்டு கவனிடா. அங்கே ஒரு கிணறு இந்த 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 லைனில் இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த லைனில் இருக்கிற எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு கிணறு இருக்கும் பின்னாடி சைடு. அது ஒரு கிணறு இது பண்ணியா அது கேட்டா அது கிணறு பக்கத்து வீட்டில் ஒரு கிணறு இருக்கும், பக்கத்து வீட்டில் ஒரு கிணறு இருக்கும். நம்ம போயிடலாம். இங்கே நம்மளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போகலாம். அவங்க தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. போங்க மொத்து. இப்போ வந்து எங்கள் தெருவில் செக் பண்ணுவோம், தெருவில் எங்கெங்கே அடின்னு சொல்லிட்டு. ஆனால் மேலே ஒயர் லைன் போகுது, அதில் சவுண்டு கேட்குமான்னு தரல. சரி நம்ம செக் பண்ணுவோம் வாங்க. மேலே ஒயர் லைன் போட சவுண்டு கேட்கும். மேலே இருந்துச்சாலே லைன் சவுண்டு கேட்கும். ஒயரிங் லைன் போச்சுனாலே அப்பா நிலா பாருங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக நிலா காட்டுறான். நிலா பாருங்க, நிலாவே ஃபுல்லாக பயங்கரமாக இதை பார்க்க தெரியுங்கிறது. சரி நாங்கள் நம்ம 3 மணிக்கு போவோம். 3 மணி வந்து போவோம். மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பாருங்க 2ஆம் தேதி. டைம் பார்த்தீங்கன்னா 1 போகுது, 8 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம போகலாம் வாங்க. நம்ம இப்போ நம்ம தெரு வாட்ச்மேன் மாரி சுற்றி நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் நைட்டு சுற்றின்னு இருக்கேன் தெருவில். எங்கள் தெருவுலேயும் பேய் இருக்குது இல்லையா வீட்டில் தெருவில் நாய் தான் இருக்குது. சுற்றி நிற்கிறோம் நாங்கள் சொல்லலாம். அந்த பேய் கேஜெட் மேலே கேஜெட் நாய் சொல்லலாம். போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் சவுண்டே வரல என் மிஷினில். ஒரு சவுண்டோட கேட்கல. சவுண்டு கேட்காது நம்மளே நல்லது. சவுண்டு கேட்டதுன்னா அவ்வளோதான். நான் சொல்கிறேன். கேஜெட் வச்சுக்கிறியா நீ? கேஜெட்டை வந்து இதை கொடுக்கலாமா சொன்னேன். இந்த லைட்டை வச்சிடலாம். லைட்டை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தாலே இது பேய் நிற்கிற மாரி இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம எப்படி இமேஜினேஷன் ஆகுது எனக்கு. லைட்டு வெளிச்சம் அவ்வளோ பவராக இருக்கா லைட் வெளிச்சம். அதை லைட்டை தூக்க காலத்தில் இருக்கிறேன்னா பார்த்துட்டு அதை பார்க்குறதுக்கு இதுவாகுது. பெருமாள் வரைக்கும் வந்துட்டோம். பெருமாள் வர இந்த அடி அப்பா அச்சுட்டே கண்டினியூவா எப்பயுமே அச்சு நிற்கும்ல, கண்டினியூவாக அச்சுனே இருப்பாங்க. என்னடா இது கண்டினியூ ஸ்டாப் ஆகுது அச்சுனே. எவ்வளோ இது பெருமொழி வந்து கேஜெட் சும்மா அச்சுனே 184 ஸ்டாப் நிற்கவே அதுவா அச்சுங்காரு ஒன்றும் அச்சுங்காரு எவ்வளோ அடிக்குது பாருங்க. வீட்டுக்கு போயிடலாம். கண்டினியூவாக அச்சுட்டே இருக்கு. நம்மளே பயமா இருக்கு நிற்கிறது. வீட்டிலலாம் பேய் இருக்குலாம் சொல்லிடுறாங்க. ஆனால் பார்க்கறது எனக்கு பயமா இருக்கு. பெருமொழி வந்து அச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் வசதி தெருவுலாம் போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும். மாதிரி ஒரு திரும்ப பார்க்க நைட் டைமில் வாங்க போகலாம். நான் போகலாம். ஒன்றும் நிற்கவே இல்லை. கேஜெட் அடிக்குது. நம்ம இங்கேருந்து நம்ம
இங்கே பேய் இருக்கா இல்லை வேறு எதாவது கூட தெரில. வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. தெருவில் வந்து நார்மலாகிடுச்சு. அவ்வளோ கேஜெட் அச்சுட்டே அச்சுனே இருக்குது. தெருவில் வந்து நார்மலாகிடுச்சு. வாங்க செக் பண்ணுவோம். இப்போ அங்கே போய் பார்ப்போம். அடிதான் இங்கே அடிக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க. இங்கே ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே அச்சு இருந்து வரலாரும் இங்கே ஆஃப் ஆகி நிற்கிது. வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஆனால் எவ்வளோ ஆச்சு இங்கே அடிக்க மாட்டேங்குது. எந்த வீடியோ முடியுது. ஆனால் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரில. ஆனால் மிஷினில் மட்டும் கேஜெட் அச்சுட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அதுதான் லைட்டாக பயமாக இருந்தது. அது வரைக்கும் மற்றபடி எதுவுமே தெரில என் கண்ணுக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்ப்போம். பாய்.